ஏழைகள் நிறைந்த இந்தியாவில் வறியவர்கள் சிகிச்சை பெற நாடு முழுவதும் அரசு மருத்துவமனைகள் செயல்படுகின்றன. அங்கு உயிரிழக்கும் விளிம்பு நிலை மனிதர்களின் உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல ஒடிஷாவில் இலவச அமரர் ஊர்தி திட்டமும் செயல்பாட்டில் இருக்கிறது. ஆனாலும் கூட அரசு மருத்துவமனையில் இருந்து மனைவியின் உடலை 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு கணவர் தனது தோளில் சுமந்து சென்ற அவலம் நடந்தேறியிருக்கிறது. ஒடிசா மாநிலம் காலஹந்தி மாவட்டத்தில் பவானிபட்னா நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் அமங்கா தேய் என்ற 42 வயது பெண் சிகிச்சை பலனின்றி கடந்த செவ்வாயன்று இரவில் உயிரிழந்தார். 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சொந்த கிராமமான மேல்காருக்கு மனைவியின் உடலை கொண்டு செல்ல வாகனத்திற்கு கொடுக்க பணமில்லாத தனா மாஜி மருத்துவமனை அதிகாரிகளிடம் உதவி கேட்டுள்ளார். ஒடிஷாவில் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தவரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு செல்லும் மகாபாராயணா என்ற திட்டம் செயல்பாட்டில் இருந்தும் கூட தனா மாஜியின் வேண்டுகோளை அதிகாரிகள் நிராகரித்து விட்டனர். வேறு வழியில்லாத தனா மாஜி மனைவியின் உடலை துணியால் போர்த்தி தனது தோளில் சுமந்து கொண்டு சொந்த கிராமத்தை நோக்கி நடக்க தொடங்கிவிட்டார். துணி உள்ளிட்ட உடைமைகளை பைகளில் சுமந்து கொண்டு தந்தையை கண்ணீருடன் பின்தொடர்ந்தார் 12 வயது மகள். சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு மனைவியின் உடலை தோளில் சுமந்து கொண்டு நடந்தே கடந்தார் தனா மாஜி. கல் நெஞ்சையும் கரையச் செய்யும் அந்த காட்சி கண்டு உறைந்து போன உள்ளூர் தொலைக்காட்சி செய்தியாளர் குழு உடனே காலஹந்தி மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனா மாஜியின் சொந்த கிராமத்திற்கு அவரது மனைவியின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. நோயாளி உயிரிழந்த பிறகும் கூட கொஞ்சமும் மனிதத்தன்மையுடன் நடந்து கொள்ளாத மருத்துவமனை ஊழியர்களை நீக்க வேண்டும் என்று மனித உரிமை அமைப்புகள் கோரியுள்ளன. How dare the hospital authorities take a salary and eat a meal and sleep on their bed? Are they not ashamed? They have no self-respect. They have no dignity. A patient has died and there is no dignity in death. What would have they lost if the ambulance services could be extended? After all, it is the taxpayers' money, not their father's legacy or their family heirloom money that we are asking. And what are the elected representatives doing over there? ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்ய சற்று நேரம் காத்திருக்குமாறு அரசு மருத்துவமனை அதிகாரிகள் கூறியதாகவும் அதனை பொருட்படுத்தாத தனா மாஜி மனைவியின் உடலை தாமே தூக்கிச் சென்று விட்டதாகவும் காலஹந்தி மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்துள்ளார். நாடு முழுவதும் கண்டன குரல்கள் எழுந்ததை தொடர்ந்து உயிரிழந்த அமங்கா தேய்க்கு இறுதிச் சடங்குகளை செய்ய ஒடிசா அரசு நிதியுதவி அளித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக சிவகுமார்.